குட்டி ஆம்லேட்ட குடு, கையிலே வச்சிருக்க. இங்க பாரு, இதோட 19வது ஆம்லேட். ஆனா நீ ஒரு ஐடியா கூட உருப்படியா கொடுக்கல. நான் ஐடியாவெல்லாம் உருப்படியா தான் கொடுக்குறேன், உனக்கு அது பிடிக்கல. பிடிக்கிற மாதிரி கரெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஐடியா கொடு. ஆம்லேட் மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிடுற. சரி, இப்போ 20வதா ஒரு ஐடியா சொல்றேன், அது சூப்பரா இருக்கும். நீ ஐடியாவை மட்டும் சொல்லு, அது சூப்பரா இல்ல பாப்பராங்கறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி, அந்த ஆம்லேட்ட கொடு. இந்த தடவை சொல்லிட்டு ஐடியா நல்லா இருந்தா அதுக்கப்புறம் ஆம்லேட் வாங்கிக்கோ. அப்படியா? சரி, ஒரு ஆம்லேட்டுக்கு அண்ணனை நம்ப மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல. இப்ப பாரு, இப்போ நீ என்ன பண்ற, நேரா உன் வீட்டுக்காரங்கிட்ட போய் என்னங்க என்னங்க எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுங்கன்னு சொல்ற. அறிவு கட்ட பைசன், எனக்கு தான் ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமே. பாப்பா, உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? தெரியும், எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டியும் இருக்கு. சூப்பர் பாப்பா. இங்க நீ ஐடியாவை சொல்லு. அதான் உன் புருஷன்கிட்ட போய் என்னங்க என்னங்க எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லு. சொன்னா நீ சொல்லி உன் புருஷன் எதையாவது இது வரைக்கும் மாட்டேன்னு சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டான். உடனே ஒரு ஸ்கூட்டியை எடுத்து உனக்கு பழக்கி கொடுக்க வருவான். அப்போ தனியா உன்னை விட முடியாதுல, சோ உன் பின்னாடி உட்காருவான். அப்புறம் என்ன, அவன் உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுக்கட்டும், நீ அவனுக்கு காதலிக்க கத்து கொடு. இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் உனக்கு எங்க கிடைக்குது? அதான் சொன்னனே, கூகுள். ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். உனக்கு 20 ஆம்லேட் போட்டு கொண்டு வந்து நீட்டி இருக்கேன் பாத்தியா? ஏன் தப்பு தான். ஏன்டா குட்டி? அதுவும் இல்லாம என் புத்திசாலி புருஷனை கரெக்ட் பண்றதுக்கு உன்னைய மாதிரி ஒருத்தங்கிட்ட ஐடியா கேட்டேன் பாத்தியா? அதுக்கு நான் ஏதாவது ஒரு சோத்துல தான் போய் முட்டணும். ஏன்? நீ எனக்கு அண்ணனோ நான் உனக்கு தங்கச்சின்னோ நேத்து வரைக்கும் நமக்கே தெரியாது. ஆமா, சோ? ஆனா என் புருஷனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. சோ வாட் பாப்பா? அதான், நான் ஒருத்தி உனக்கு அடுத்து அம்மாவுக்கு பிறந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது, எனக்கு நீ அண்ணன்னு ஒருத்தன் இருக்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ பிறந்திருக்க. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த என்னோட ஹிஸ்டரி வரைக்கும் என் புருஷன் தன்னோட ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அவருக்கு எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுங்கிறது தெரியாமையா இருந்திருக்கும். அறிவு கட்ட பைசன். உன்கிட்ட ஐடியா கேட்டு 20 முட்டை வீணா போனதுதான் மிச்சம் கூமுட்டை. டேய் மலரே. என்னங்க, ஒரு குரல் கொடுத்திருந்தா வந்திருப்பேன்ல, கிச்சனுக்கே தேடி வந்துட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்டா, உடனே பண்ணணும், அதான் தேடி வந்துட்டேன். என்னங்க? நீங்க ஒரு சைன் பண்ணணும்டா. கொடுங்க, பண்றேன். ஏய் குட்டி, என்ன ஏதுன்னு கேட்காம சைன் பண்றேங்கிற? அவர் சொன்னா நான் எதுலனாலும் சைன் பண்ணுவேன். அப்படிலாம் எதுக்காகவும் யாருக்காகவும் சைன் போட்டு கொடுக்க கூடாது குட்டி, ஏமாத்திடுவாங்க. உன்னை மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு எதுலங்க சைன் பண்ணணும்? இதோ இதுல சைன் பண்ணுங்கடா. ஆம்லேட். ஏய் இரு, சைன் பண்ணாத, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. தூக்கி அங்க வச்சுட்டா. ஏய் குட்டி, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. இதுல ஒண்ணுமே எழுதலடா. போச்சு, எம்டி பேப்பர்ல சைன் பண்ணவே கூடாது, பண்ணாத. நான் சைன் பண்ணுவேன். டேய் மாப்ள, எதுக்குடா என் தங்கச்சி கிட்ட எம்டி பேப்பர்ல சைன் வாங்குற? என்ன சைன் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்டா, கொடுங்க. ஏய் அதுல என்ன ஃபில் பண்ண போற? அதை எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? ஏய், என் தங்கச்சி கிட்ட எம்டி பேப்பர்ல சைன் வாங்குனதும் இல்லாம அதை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு வேற கேக்குற? ஏங்க அவன் கணக்கா? நீங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களாடா? கேட்ட உடனே சைன் போட்டு கொடுத்துருவீங்களா? அப்படி கேளு. ஏய் இது சைனே வாங்கிட்டு அதென்ன, இது என்னமோ அந்த ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி, அது மாதிரி சைனை வாங்கிட்டு ஏன் போட்டேன்னு வேற கேக்குற? நீங்க சொல்லுங்கடா, எதுக்காக சைன் போட்டீங்க எம்டி பேப்பர்ல? என்ன சைன் கேட்டது நீங்க? யாரா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. யார் கேட்டாலும் எம்டி பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நீங்க கேட்டா போடுவேன். இதுல அவன் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணி உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். லூசு. எது நான் லூசா? சரிடா, சைன் போட்டதுக்கு அப்புறம் கூட எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? என் வீட்டுக்காரர் எது பண்ணாலும் அது எனக்கு நல்லதா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். சரிதான், ஆனா அதுக்காக இப்படி கண்மூடித்தனமாலாம் நம்ப கூடாது, சரியா? அப்படியெல்லாம் யாரையுமே நம்ப மாட்டேங்க. கையெழுத்து கேட்டது நீங்க, அதனாலதான் நம்புறேன். இந்த உங்களோட நம்பிக்கையை யூஸ் பண்ணி தான் என் வேஷத்துல வந்து இவன் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி கூட்டிட்டு போனான், மறந்துடாதீங்க. ஏன்டா? ஏன்? நீ செஞ்சதை தானப்பா சொன்னேன். ஒரு நாளைக்கு 1000 தடவை மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்லி காட்டுங்க என்ன. நீ என்னைக்கும் உன் லைஃப்ல இதை மறந்துடக்கூடாதுல்ல. போடா டேய் போடா. அவர் அப்படி வாடா போடான்னு பேசுறதுக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வாயை கிழிக்க போறேன் பாரு. ஏங்க நான் ஒரு தடவை தாங்க ஏமாறுவேன், அதுவும் அன்னைக்கு உங்களை அடிச்சிட்டமேங்கிற பதட்டத்துல இருந்தேன். அதனாலதான், இல்லாட்டி இவன் வந்து நின்று அடுத்த செகண்டே அது நீங்க இல்லன்னு நான் கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். தெரியும்டா எனக்கு, சும்மா சொன்னேன். இருந்தாலும் யாராவது இந்த மாதிரி சைன் கேட்டாங்கன்னா போடக்கூடாது என்ன. திரும்பவும் சொல்றேன், யார் கேட்டாலும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். கேட்டது நீங்க, அதனாலதான் பண்ணிருக்கேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவன் தான் 6 மாசத்துல இவளை வீட்டை விட்டு அனுப்புறவன், இவளும் சரின்ட்டு தலையாட்டிக்கிட்டே போறவ. 2 பேரும் சேர்ந்து நமக்கு தான் காது ஊத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. அப்புறம் டேய் மாப்ள, உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்க வேண்டியது என்னடா? சரிங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. வண்டியை கொண்டு வந்து குறுக்கால விட்டது நீங்க. ஏமா, நான் நேரத்தாம போய்கிட்டு இருந்தேன், நீ தான் சடனா அந்த பக்கம் திரும்பிட்ட.
அப்புறம் எதுக்கு வண்டி எடுத்து ரோட்ல வரீங்க சார்? கசகசன்னு பேசாதீங்க. நான் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் திரும்பினேன். பாருங்க, இண்டிகேட்டர் ஆன்ல தான் இருக்கு. ஏமா இண்டிகேட்டர் என்னதுமா? சார் அது கூட தெரியாம உங்களுக்கு யார் சார் லைசென்ஸ் கொடுத்தாங்க? லைசென்ஸா? அது யார்கிட்ட இருக்கு? லைசென்ஸே இல்லையா? சரிதான், வாங்க வண்டியை நானும் ஓரம் கட்டிட்டு வரேன். ரெண்டு பேரும் டிராபிக் போலீஸ்ட்ட போவோம். அந்த அங்கதானே நின்னுகிட்டு இருக்காங்க, வாங்க. ஸ்கூட்டி வாங்கி கொடுன்னா அங்க மேல என்ன பாத்துட்டு இருக்க? ஓய் மாப்ள. என்ன மச்சான், என்ன சொன்ன? உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடு. என் பொண்டாட்டிக்கு ஸ்கூட்டியே ஓட்ட தெரியாது, அப்புறம் எதுக்கு ஸ்கூட்டி? சொன்னனே அப்பவே சொன்னனே. என்ன மச்சான் சொன்ன? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மலர், பாய்டா. போயிட்டு வாங்க. என்னமோ அடிச்சு விட்ட. என் புருஷனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. என்னோட ஹிஸ்டரி தெரியும், ஜியாகிரபி தெரியும், பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும்னு. நீ நிறுத்து, என்ன ரொம்ப பேசாத. பாரு, உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுங்கிறது கூட அவனுக்கு தெரியாம இருக்கான். என்னமோ பேசுற பெருசா. நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன், என் புருஷனுக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். எனக்கே தெரியாத என்ன பத்தின விஷயங்கள்லாம் என் புருஷனுக்கு தெரியுதுங்கிறப்போ ஒரு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுங்கிற சாதாரண விஷயம் கூட அவருக்கு தெரியாம இருக்கும். இதுல என்னமோ சதி இருக்கு. என்ன சதி இருக்கு? நீயும் அவரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்க. பிளானா? என்ன பிளான்? என்னைய உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் ஏதோ பிளான் பண்றாரு. நீ என் கூட நல்லா பேசி பழகுறதுக்கு நீ ஏதோ பிளான் பண்ற. ரெண்டு பேரும் என்னைய வச்சு ஏதோ விளையாடுறீங்க. எனக்கு உன்னைய விட என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். தேவையில்லாம உனக்கு 20 ஆம்லேட் போட்டு கொடுத்து 20 முட்டையை வேஸ்ட் ஆக்கிட்டேன் நானு. ஒரு ஐடியா கேட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான். என் புருஷன் என்னைய சின்சியரா லவ் பண்றாரா, அவர் மனசுல நான் ஆழமா பதிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா ராஸ்கோல்? அப்புறம் எதுக்கு பைக்கி கதகதையா கேட்ட? என் புருஷன் என்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றாருங்கிறது உனக்கு தெரியுது இல்ல? அதை உன் வாயால நான் கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். உனக்கும் தெரியணும்ல நான் எப்படி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இருந்துதான் நீ என்னை கடத்திட்டு போன, ஞாபகம் வச்சுக்கோ. அட பக்கி, சந்தேகமே இல்லாம இவ கிரிமினல் தாயா. இவ புருஷன் இவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். தேவையில்லாம இந்த ஸ்கூட்டி விஷயத்தை எடுத்து எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். ஆனாலும் மாப்பிள்ள நம்மளை காப்பாத்தி விட்டுட்டு தான் போனான். கடைசியில் இந்த பத்திரகாளி கவுத்திருச்சு. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலடா சாமி. அண்ணனா புருஷனானு வந்தா புருஷன் பின்னாடி தான் போவாளுங்க போல. சரி, நமக்கு இந்த ஆம்லேட்டாவது மிச்சம். இதையும் வந்து புடுங்குறதுக்குள்ள சாப்பிட்டுருவோம். வானவில்ல பாக்க. ஏய், இந்தா ரிமோட் கொடு. டேய் சின்ன மாப்ள, டோரா புச்சி பாரு, நல்லா இருக்கும். ரிமோட்டை குடுறா. குடுக்க மாட்டேன், போடா. ஏய், நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணும், ரிமோட்டை குடுறா. டேய், இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு டிவி தான் இருக்கா? எங்க வீட்ல ஒரே ஒரு டிவி தான்டா, அது ஹால்ல மட்டும் தான். ரிமோட் கொடு, நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணும். ஏய், நான் தான் டோரா பாத்துட்டு இருக்கேன்ல. நீ டே ஃபுல்லா இங்க தானடா வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் குடுறா ரிமோட்டை. குடுக்க மாட்டேன்டா. ஏய், இங்க பாரு, இப்ப நீயா குடுக்குறியா? குடுக்கலைனா என்னடா செய்வ? உங்க அண்ணன் போய் சொல்லுவியா? சொல்லு போ. மைனி, இரு இந்த புடி, ரிமோட்டை புடி. அப்படி மரியாதையா கேட்ட உடனே குடு. சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து டோரா பூச்சி பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு எங்க தெரிய போகுது என் தலைவியோட அருமை. ஆளு மண்டையும் பாரு. தலைவா வா, தலைவா வா, தலைவா வா, தலைவா. ஒரு சின்ன பையன் அக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே உன் சொல் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸாய் மாறிடுமே. ஆய் சின்சான். என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் இருந்தேனே. வா தலைவா, நீ வேற லெவல் தலைவா. டேய் சின்ன மாப்பிள்ள, என்னடா இது? என்னடா என்ன சின்ன பிள்ளை மாதிரி டோரா பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ சின்ன பிள்ளை மாதிரி சின்சான் பாத்துட்டு இருக்க? ஆமா, டோரா பாக்குறவங்க எல்லாம் சின்ன பிள்ளை தான். அப்ப சின்சான் பாக்குறவங்க நாங்கெல்லாம் மெச்சூர்ட் காய். யாரு இந்த மஞ்சள் டவுசர் போட்டவனா? ஏய், என் தலைவனை பத்தி ஏதாவது சொன்ன? நீ மட்டும் என் தலைவி டோராவை ஆளும் மண்டையும் பாருன்னு சொல்ற. அப்படிதான் சொல்லுவேன். சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு குரங்கு குட்டியை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கா காடு மேடுன்னு. சரியான ஊர் சுத்துற பொண்ணு, பேட் கேர்ள். டேய், என் தலைவன் சின்சான் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிருப்பாளாடா அவ? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ஷாப்பிங்க்கு கூட துணைக்கு போயிருப்பாளாடா? ஒரு வேலை உருப்படியா செய்யறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு குரங்கு குட்டியை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதே வேலை அவளுக்கு.
எதுனாலும் இவளா வச்சுக்குவா. அந்த குள்ள நரிக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன, அதை கொடுக்கறதும் கிடையாது. சரி நிறைய வந்து எடுத்துட்டு போனாலும் குள்ள நரிய போட்டு திருடன் திருடன்னு சொல்றது. பாவம் அந்த குள்ள நரி. இதுல நம்ம கிட்ட வேற சொல்லுவா, குள்ள நரிய பார்த்தா திருடன் திருடன்னு சொல்லுங்கன்னு. பிள்ளையாடா அவெல்லாம். ஆனா என் தலைவன் சின்சானை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமா சொல்லு. இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான்டா என் தலைவன். ஸ்பேஸ்ல வேற கிரகத்துக்கு தங்கச்சியை காப்பாத்த போயிருக்கான், இந்த பூமிக்கு ஒளி கொடுத்திருக்கான், எவ்வளவு வேலை பண்ணியிருக்கான்டா. பெரிய பெரிய ராட்சச டிராகன் ஃப்ரூட் கிட்ட இருந்து ஒரு பெரிய சிட்டியவே காப்பாத்தி இருக்கான்டா என் தலைவன். உன் டோராக்கு காட்டையும் மேட்டையும் ஊரையும் சுத்தி வர்றதை தவிர வேற என்ன தெரியும்? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நிமிந்து என்ன பாருடா, பெரிய சின்ன கவுண்டர் விஜயகாந்த் நினப்பு. இன்னொரு தடவை இந்த வீட்டுல டோரா சவுண்ட் கேட்டதுன்னு வச்சுக்கோ, டிவி தூக்கி போட்டு உடைச்சிருவேன். அப்புறம் நீ தான் புது டிவி வாங்கி வைக்கணும். அப்படின்னா அந்த டிவியில நான் டோரா பாத்துக்கலாமா? ஏன்டா அந்த ஊர் சுத்தி பிள்ளையோட சவுண்ட் இங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். புது டிவி வாங்கி வச்சு அதுலயும் அவளதான் பாப்பியா? சரியான கிறுக்கனா இருப்பான் போல. கொண்டா ரிமோட்ட. ஒவ்வொரு நாடும் புது புது சேட்டையால் எல்லோரையும் சிரிக்க வைப்பான் ஷின்சான். ஓ சின்சான், உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே. குட் ஈவினிங் மைனி. குட் ஈவினிங் குழந்தனாரே. இந்தாங்க குழந்தனாரே டீ. அடே எங்க அப்பா, நான் ஒருத்தன் இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு டீ கொடுக்கணும்னு தோணுதா இவளுக்கு? தேங்க்யூ மைனி. நீங்க குடிச்சிட்டீங்களா? நான் உங்க அண்ணன் அத்தை குட்டிமா எல்லாரும் இப்பதான் குடிச்சோம். நீங்க ஏன் குழந்தனாரே இன்னைக்கு வர்றதுக்கு லேட்டு? ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வைஸ் சேர்மன் வந்திருக்காங்க மைனி. சரி. எல்லா ஸ்டாஃபுக்கும் இன்னைக்கு ஒர்க்கு கொடுத்து பெண்டை நிமித்திட்டாங்க. நாளைக்கு மீட்டிங் வேற வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? அதான் லேட்டா? ப்ரோக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல மைனி. ஆமா, உங்க அண்ணன் தான் சொன்னாரு தம்பி வர லேட் ஆகும், நம்ம குடிச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஆனா ஏன் லேட்டுன்னு எனக்கு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். வாங்க விசி மேம், உட்காருங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வெண்ணிலா, உனக்கும் டீ கொண்டு வரட்டுமா? இப்ப தானக்கா ஜூஸ் குடிச்சேன், டெலிவரி முடியற வரைக்கும் டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். சரி. வெரி குட் பேபி, நல்ல நல்ல டிசிஷன்லாம் எடுக்கிறீங்க. ஆமா, அம்மா வாங்க போறேன்ல, அப்ப பொறுப்பு அதிகமா இருக்கணும்ல. ஓகே ஓகே, வெரி குட், கீப் இட் அப். குழந்தை நிறைய நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? டேய் குட்டி, என்கிட்ட பேசுடா, நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். இவங்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா. அண்ணன் என்னைய விட குழந்தை அவன் முக்கியமா போயிட்டானோ? நீங்களா மைனி பண்ண போறீங்க? அக்கா என்ன பண்றா? மைனி அத்தை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்க தான் வந்தேன். 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க மைனி, இல்லாட்டி உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை பண்ணுங்க. ப்ரோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. உங்க அண்ணனுக்கு எதுனாலும் ஓகேன்னு தான் சொல்லுவாரு, வெஜ்ஜா இருக்கணும் அவ்வளவுதான். எனக்கும் அதே தான் மைனி. உங்களுக்கு எது சிம்பிளா இருக்கோ அதை செய்யுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நீலா, உனக்கு எதுவும் ஸ்பெஷலா வேணுமா பேபி? டாக்டர் உங்களுக்கு தெரியாதா? அப்படியா மைனி, அப்போ பேசாம இட்லியே செஞ்சிருங்க. அதுதான் உங்களுக்கு செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். நைட் டைம் அதுதான் எல்லாருக்கும் ஓகேவாவும் இருக்கும், முக்கியமா வெண்ணிலாவுக்கு. சரி, அப்படின்னா சாம்பார் ஒன்று சட்னி ஒன்று வச்சிடட்டுமா? உங்களுக்கு எது சிம்பிளா இருக்கோ அதை வச்சு முடிங்க மைனி. சரி. வெண்ணிலா, அப்படின்னா உனக்கு புளி சட்னி வைக்கட்டுமா? சரிங்கக்கா. அப்போ நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க பருப்பை வேக போடுறீங்களா? எனக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்க மாட்டேங்குது. நான் பாத்துக்கிறேன் வெண்ணிலா. இல்லக்கா, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். கொத்தமல்லி தலையை ஆஞ்சு கொடுத்துட்டு காய்கறியை கட் பண்ணி வச்சுட்டு போறேன், அதுக்கப்புறம் மிச்சத்தையெல்லாம் நீங்களும் மைனியும் பாத்துக்கோங்க. சரி. ஏய் குட்டி நில்லு. ஏய், எதுக்குடா என் மைனி நிக்க சொல்ற? ஏய் இரு, பொங்காத. ஏய் குட்டி நில்லு. நின்னுட்டு தானடா இருக்கேன், சொல்லு. உன் குழந்தைக்கு மட்டும் டீ கொண்டு வந்து கொடுத்தியே, எனக்கு ஒரு டீ கொண்டு வந்து கொடுக்கணும்னு உனக்கு தோணுதா? இப்பதானே பைசன் குடிச்ச. ஏய், இப்பதானடா குடிச்சிருக்கியா? ஓயாம என் மைனி கிட்ட டீ கேட்டுட்டே இருந்தேனா என்ன உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் அவங்க இங்க இருக்காங்களா? ஏய் ரொம்ப பொங்காத, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க என் மைனி, என்கிட்ட பேசு. நீ அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? டேய் சின்ன மாப்பிள்ள, அடங்கு. என் தங்கச்சிக்கும் எனக்கும் 1000 இருக்கும். எனக்கும் என் மைனிக்கும் 1000 லட்சம் கோடி கோடி இருக்கு. என்ன மைனி? ஆமா குழந்தை நேரம் இருக்கு. நீங்க போங்க மைனி, உள்ள போங்க. இவங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? குட்டி, ஏய் இங்க பாரு, என் மைனிய குட்டி கிட்டின்னா பல்ல கட்டி கையில கொடுத்துருவேண்டா. அவன் எனக்கு குட்டி தான்டா. எப்பல இருந்துடா குட்டி? எப்பல இருந்து குட்டி? கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணிருக்கேன் என் மைனிய. உன்னெல்லாம் நான் இன்னும் உசுரோட விட்டு வச்சிருக்கேங்கிறதே பெரிய விஷயம். கடத்திட்டு போனது மட்டும் தான்டா, நான் டார்ச்சர் பண்ணது இவதான். நான் என்னடா உன்னை டார்ச்சர் பண்ணேன்? நீ தான் என்னை அடிச்ச, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த. என்னது எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தானா? குழந்தை நேரம் ஆமா, எனக்கு ஷாக் கொடுத்தான். ஆமா, நான் உனக்கு ஒரு தடவை தான் ஷாக் கொடுத்தேன். நீ அதை எல்லாருக்கிட்டையும் ஓயாம போட்டு போட்டு கொடு. என்ன ராஸ்கல், என் மைனிக்கு நீ எலக்ட்ரிக் ஷாக்கா கொடுத்த? ஆமாடா கொடுத்தேன். இப்ப என்னடா அதுக்கு? மைனி நீங்க உள்ள போங்க மைனி. சரி. என்ன நீங்க நிஜமாவே அப்படியா பண்ணீங்க?
ஐயோ சிஸ்டர், ஆமா. அதாவது ஆனா என் தங்கச்சின்னு தெரியாம. உங்க தங்கச்சின்னு தெரியாம பண்ணீங்களா? அப்ப தெரிஞ்சா பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்ப மத்த பொண்ணுன்னா பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஐயோ, இன்னும் மறுபடியும் முதல்ல இருந்து தோண்டி எடுக்கிறாளுங்க. சிஸ்டர், அது அது ஒரு ஒரு முட்டாள்தனமா வேலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எப்படிதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? கடவுளே, ஒரு தப்பு பண்ணிட்டு இன்னும் எத்தனை தடவை தான் நான் குற்றவாளி கொண்டு நிக்கணுமோ? கடத்திட்டு போனதே தப்பு. இதுல கடத்திட்டு போய் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களா எப்படி? நான் கொடுத்தேன், ஆனா அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்படி கொடுமைப்படுத்துறவங்க கொடுக்குற சாப்பாட்டை எப்படி சாப்பிட்றதுக்கு மனசு வரும்? என்னையெல்லாம் இனிமேல் சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க. என்ன சிஸ்டர்? கூப்பிடாதீங்க அப்படி. ஐயோ. என்னங்க முத்து? என்ன பேபி? குளிக்க போறேன். தண்ணியில கலந்து குளிக்கிறதுக்கு ஏதோ தைலம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, எங்க? நீ போ, நான் வந்து எடுத்து தரேன். சரி. டேய் சின்ன மாப்பிள்ள, என்ன உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஹாஸ்பிட்டல்ல இப்போ உன் பொண்டாட்டி தான் வீசியாம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உன் பொண்டாட்டிக்கு கீழே தான் அப்ப நீ வேலை பாக்குறியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எப்படிடா நீ எப்படிடா இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற? ஏன்? ஆமா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சைக்கோ மாதிரி தெரியுது. அது நான் இல்ல, நீதான். ஓஹோ, அப்போ ஆக்சுவலா நீ நல்லவனா கெட்டவனா? நல்லவனுக்கு நல்லவன். ஓஹோ, அப்ப கெட்டவனுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன். இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள யாரையுமே புரிஞ்சுக்கிடவே முடியலையே. ஹாஸ்பிட்டல்ல இவன் பொண்டாட்டிய வைஸ் சேர்மனா பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஆட்டம் ஆடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பயமுள்ள இவனுக்கு கேரக்டரையே புரிஞ்சுக்கிட முடியலையே. அது சரி, இந்த பத்திரகாளியாவே புரிஞ்சுக்கிட முடியல. நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுது. வளர்ப்பு சரியில்லை. இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு இவர் ரொம்ப கோவமா இருப்பாரு. வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டம் ஆடுவாருன்னு நினைச்சேன். காலை பிடிச்சு அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா காட்டு காட்டுன்னு காட்டிடுவாரோ? நீலா, இப்போ ரிலாக்ஸா இருக்கா பேபி? என்னடா இது? நீலா, ஒன்னதான். என்னங்க? இப்போ வலி இல்லாம ரிலாக்ஸா இருக்கான்னு கேட்டேன். இப்ப பெயின் இல்ல. ரொம்ப நேரம் சேர்லயே உட்காந்து இன்னைக்கு வேலை பார்த்துருக்கல, அதான் உனக்கு இந்த மாதிரி வலி எடுத்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு சேர்லயே உட்காந்து வேலை பார்த்த மாதிரி எப்பவும் பார்க்காத. ஹாஸ்பிட்டல் முழுக்க சுத்தி வா, சரியா? ஓபி பக்கம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வா. முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் சிஸ்டத்துல ஒர்க் பாரு. அதுக்கப்புறம் ஃபார்மசி பக்கம் போயிட்டு வா. அப்புறம் கொஞ்ச நேரம் சிஸ்டத்துல ஒர்க் பாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பாரு. ஓகேவா பேபி? ஓகே. இந்த புக்ல ஏதாவது புரியுதா உனக்கு? இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட புக்கா? படி, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏங்க, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேளு நீலா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களை ரொம்ப பேசிட்டேனே, உங்களுக்கு அதுல எதுவும் கோவம் இல்லையா? கோவமா? எதுக்கு? இல்ல, நான் ரொம்ப பேசிட்டேன்ல உங்களை. நீ ரொம்ப பேசல, கரெக்டா பேசுன. கரெக்டா பேசுனா? என்னங்க என்னங்க? என்ன பேபி? இல்ல, உங்களுக்கு கோவம் வரும்னு நினைச்சேன். ஆக்சுவலி பேபி, நீ இப்படி எல்லாம் இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டதை தானே நீ செஞ்சிருக்க. இல்ல, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கே அகைன்ஸ்டா பண்ணியிருக்கனே, அதான் கோவம் வரலையான்னு கேட்டேன். அதென்ன உங்க ஹாஸ்பிட்டல்? நீலா, நீ என்னோட வைஃப். எம்ஆர்ஐ கேர் ஓனரோட மருமக. உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா ரைட்ஸும் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க எதுவும் தப்பு பண்ணா கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அது அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டராவே இருந்தாலும், அந்த சீஃப் டாக்டர் உன்னோட ஹஸ்பண்டாவே இருந்தாலும் நீ கேட்கலாம். அப்படின்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியுதோ? நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ நினைக்கிற? நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணாதது ஒரு தப்பு, அண்ட் நைட் டியூட்டி பார்க்காதது ஒரு தப்பு, அதானே? ஆமா. ட்ரெஸ் கோட் நான் ஃபாலோ பண்ணாததுக்கு காரணம் எனக்கு ஃபார்மல் வியர் பிடிக்காது. இருந்தாலுமே வீக்லி 3 days நான் ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அது உனக்கும் நல்லா தெரியும் தானே? ஆமா, பார்த்துருக்கேன். நைட் டியூட்டி அவாய்ட் பண்ணதுக்கு அதுக்கும் ரீசன் இருக்கு. என்ன, உங்களால நைட்டு தூங்காம இருக்க முடியாது அதானே? நோ பேபி. அப்புறம் வேற என்ன? எங்களுக்காக எங்க அக்கா மச்சானை விட்டுட்டு இங்க தனியா வந்து தங்கியிருக்கா. ஸோ அவளை நைட் டைம்ல தனியா விட்டுட்டு நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் நான் நைட் டியூட்டி பெரும்பாலும் ஸ்கிப் பண்ணிடுவேன். என்னதான் நம்ம வீட்டுல செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் ஒருத்தன் தம்பின்னு கூட இருக்கிறது அக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அதனால ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டருங்கிறத யூஸ் பண்ணி நைட் டியூட்டி அவாய்ட் பண்ணிடுவேன். மற்றபடி வேற பெருசா எந்த ரீசனும் கிடையாது. அப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் பேசின பேச்சுல உங்களுக்கு எந்த கோபமும் வரல? வரல. நான் பண்றதை தானே நீ சொன்ன. அப்போ இனிமேல் நைட் டியூட்டி பாப்பீங்களா எப்படி?
அதான் விசி மேம் நீங்க சொல்லிட்டீங்களே பார்க்காம இருக்க முடியுமா என்ன? அப்படின்னா நம்ம மேலே நிஜமாவே இவருக்கு கோபம் இல்லை போல. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை நீ டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னது நிஜம்தான் போல. எங்க போதும், கால் வலி சரியா போச்சு. சரி, இனிமேல் இந்த மாதிரி உட்காந்த மாதிரியே வேலை பார்க்காத என்ன? ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸும் வா. சரிங்க. சரி, தூங்குறியா? ஏங்க, உங்களுக்கு நான் குழந்தை பற்றி தரப்போறேன்னு என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்களா? ஏன் இல்லாட்டினா நான் உங்ககிட்ட பாசமா இருக்க மாட்டேனா? இல்லை, உங்களை இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லையே. அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அப்படியா? முத்து எப்பவுமே ஒரே மாதிரி தான். ஒவ்வொருத்தவங்க பார்க்குற பார்வை தான் வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா? நான் எப்பவுமே எனக்கு சரின்னு பட்டதை தான் செய்வேன், சரின்னு பட்டதை தான் பேசுவேன். நேரத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி பேச மாட்டேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ, எப்படி இருந்தனோ அதுதான் இன்னைக்கும். என்னைக்குமே அதுதான். அப்படின்னா நான் போலீஸ் வேலைக்கு லாயக்கு இல்லைன்னு சொன்னது? அது 100% ட்ரூ. அதை நான் மாத்திக்கவே மாட்டேன். அதுக்காக நீ வைஸ் சேர்மன் போஸ்ட்டுக்கு லாயக்கு இல்லாதவன் நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலில் வைஸ் சேர்மனாக இருக்கிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை? இல்ல. அப்போ நீங்கள் இது வரைக்கும் பேசுனது செஞ்சது எல்லாமே சரிதான்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே? யா, டெஃபினெட்லி. சரி, பார்த்துக்கிறேன். நீ எதை பார்க்க போற? நீங்கள் இது வரைக்கும் சொன்னது தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறேன். பார்க்கலாம், எனக்கு புரிய வைக்கிறியா இல்ல நீ புரிஞ்சுக்கிறியான்னு. பார்க்கலாம். சரி பேபி, டைம் ஆச்சு. இவ்வளோ நேரம்லாம் முழிச்சிருக்க வேண்டாம், தூங்கு. இந்த புக்கை கையில் கொடுத்துட்டு கடைசியில் படிக்கவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கோம். நீ புக் படிக்காமலே மேனேஜ்மெண்ட்ல தூள் கலப்புற. இதுல புக்கையும் படிச்சுட்டேன்னா அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் யாருமே தாங்க மாட்டோம். அந்த பயம் இருக்கட்டும். சரி நிலா, தூங்கு. காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வேணா படி. சரி.